திருப்பதி கோவிலில் 6ஆம் நாள் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மார்கழி மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் விதவிதமான உற்சவங்கள் நடப்பது வழக்கம். மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசிக்கு பின்னரான 6வது நாளில் கோபத்துடன் வரும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை மலையப்ப சுவாமியான ஏழுமலையான் அமைதிப்படுத்தும் வகையிலான பிரணய கழக உற்சவம் இன்று நடந்தது. இந்த உற்சவத்தின் போது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பல்லக்கில் வந்து திருப்பதி கோயிலின் தெப்ப குளத்தின் அருகே வந்தனர். அப்போது மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளின் வழியாக எதிரே வந்து தாயார்களை சமாதானப்படுத்தும் வகையில் ஜீயர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் தரப்பினர் எதிரெதிர் திசையில் நின்று கொண்டனர். மலையப்ப சுவாமியின் சார்பில் நின்ற ஜீயர்கள் திவ்ய பிரபந்தங்களை பாடியும் இதிகாசங்களை படித்தபடியும் தாயார்களின் கோபத்தை தணித்து அவர்களை அமைதிப்படுத்தினர். இந்த நிகழ்வை அடுத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சுவாமி சந்நிதிக்கு வந்தடைந்தார். இன்று மாலையில் நடந்த இந்த உற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா என்ற அவரது சரணகோஷத்தை முழங்கி சுவாமியை வணங்கினர். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.